ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோரில் முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இனி யார் நடிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து உறுதியாகிடுச்சு. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடலாம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்த விஜே சித்ரா அவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம கூட இல்லை. அந்த முல்லைங்கிற கதாபாத்திரம் ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு கதாபாத்திரம் அப்படின்னே சொல்லலாம். முல்லை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை இனி யாராலையுமே ஈடுகட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து முல்லை இல்லை, இனி நாங்கள் பாண்டியன் ஸ்டோரே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் உறுதிமொழியும் எடுத்துட்டாங்க. பொதுவாக நிறைய சீரியல் வந்து ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சீரியல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகும். அப்படித்தான் இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் மிகப்பெரிய அளவில் ஹிட்டான ஒரு சீரியல். இந்த சீரியலில் முல்லை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ரசிகர்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் வந்து இந்த அளவுக்கு பிரபலமாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, விஜே சித்ரா அவர்களுடைய கடின உழைப்பு. விஜே சித்ரா இல்லை அப்படிங்கிறது பாண்டியன் ஸ்டோர் குடும்பம் மற்றும் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த கேரக்டரை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி இந்த சீரியலை கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போது பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லை கதாபாத்திரத்தில் நடித்த விஜே சித்ராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்னா சரண்யா நடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்து இப்போது உறுதியாக இருக்குது. கடைசியாக விஜே சித்ரா வந்து சரண்யா கூட இருக்கக்கூடிய வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே திக்கான ஃப்ரெண்ட்ஸ். சரண்யா முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருப்பாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.